ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. மியூசிக் தியரி சீரீஸில் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். மேஜர் ஸ்கேல் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, எல்லா கீஸ்க்கும் அந்த மேஜர் ஸ்கேலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஈஸியாக கண்டுபிடிச்சி வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மியூசிக் தியரி சீரீஸில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ எதுவாக இருந்தால் பழைய வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லா கைண்ட் ஆஃப் மியூசிக்லேயும் அவைலபிள். ஸோ நம்ம கர்நாட்டிக்கில் வந்து அது ராகம்னு சொல்லுவோம், ஹிந்துஸ்தானியில் ராகம்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் மியூசிக்கில் அது வந்து ராகங்கள் அப்படிங்கிற பேஸில் நம்ம சொல்லலாம். ஸோ வெஸ்டர்னில் வந்து அது மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல், அதுக்கப்புறம் அதுக்கு 7 மோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து மேஜர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சி மேஜர் ஸ்கேலை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஇஎஃப்ஜி ஏபி. ஸோ ஆல் த ஒயிட் கீஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சி மேஜர் ஸ்கேல் வந்து சிடிஇஎஃப்ஜி ஏபி அண்ட் அகைன் சி வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ஒயிட் கீஸ். இப்போ ஒயிட் கீஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குற ஒரு ஸ்கேல். ஸோ எல்லாமே ஒயிட் கீஸாக இருக்கிற ஒரே மேஜர் ஸ்கேல் வந்து சி மேஜர் ஸ்கேல் தான். ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணால் இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். நம்ம இந்தியன் மியூசிக்கில் கர்நாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா சங்கராபரணம் ராகம், அப்புறம் ஹிந்துஸ்தானியில் பிலாவல் தாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போல்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம், அந்த ஸ்கேலை எப்படி நம்ம ஜென்ரலி ஃபார்ம் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ அதை வெவ்வேறு ஸ்கேலுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சி மேஜர் ஸ்கேல் நம்ம வாசிச்சாச்சு, ஒயிட் கீஸ் யூஸ் பண்ணி வாசிச்சாச்சு, சிலேருந்து ஆரம்பிச்சு. இதே வந்து நான் டியில் ஆரம்பித்து எல்லா ஒயிட் கீஸும் வாசிச்சேன்னா இதே ஃபீல் கிடைக்காது, ஃபீல் வந்து மாறும். ஓகேங்களா. ஈயில் மாறினா அதே போல். ஸோ இது வந்து வெவ்வேறு ஒரு மூட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போ அது வந்து வேறு வேறு ராகங்கள்னு நம்ம சொல்லுவோம், அல்லது ஸ்கேலே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல். ஸோ அப்போ டின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், 2 பிளாக் கீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப் ஷார்ப்பும் சி ஷார்ப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் இந்த இமேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, டிகிரிஸ், ஒரு ஸ்கேலில் வந்து டிகிரிஸ் இருக்கும். ஸோ அதில் 1 2 3 4 5 நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ அந்த டிகிரிஸ் வந்து, ஸோ 1 and 2 வந்து டோன், 2 and 3 டோன், அண்டு 3யும் 4ம் வந்து உங்களுக்கு செமிடோன். ஓகேங்களா. இப்போது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சி டு டி, சி டு டினா ஷார்ப், சி ஷார்ப் ஒன்று இருக்குது, அப்புறம் டி இருக்குது. ஸோ அது வந்து 2 செமிடோன். ஸோ அது வந்து ஒரு டோன் ஆகிடும். அதே போல் டி டு இனாலும் டி ஷார்ப் இ. ஸோ 2 செமிடோன் ட்ராவல் ஆகுது. பட் இ டு எஃப் பார்த்தீங்கன்னா ஒரே செமிடோன் தான். ஸோ அப்போ வந்து இ டு எஃப்ங்கிறது ஒரு செமிடோன். ஸோ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோன் 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 வருது இல்லைங்களா. எஃப் டு ஜி, ஜி டு ஏ, ஏ டு பி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பிளாக் கீஸ் அடிஷ்னலாக வந்துடும், ஒரு செமிடோன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டோன் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிலேருந்து சி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமிடோன். ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன். ஸோ எங்கெங்கே செமிடோன் வருது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3 and 4, 3க்கும் 4க்கும் நடுவில் செமிடோன்ஸ், 7th டிகிரிக்கும் 8th டிகிரிக்கும் நடுவில் செமிடோன். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஸ்கேல் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜி மேஜர் ஸ்கேல் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜி மேஜர் ஸ்கேலில் ஜி ஏபிசிடிஇஎஃப்ஜின்னு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ ஜிலேருந்து ஆரம்பித்து எல்லா ஒயிட் கீஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மேட்ச் ஆகுதா பார்ப்போம், இல்லைனா வேறு எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிகிரிஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8. இப்போது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன, உங்களுக்கு ஜி டு ஏ வந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ்னு பார்ப்போம். ஸோ டோன் வரணும் இல்லையா. ஸோ ஜி ஷார்ப் அப்புறம் ஏ. ஸோ 2 செமிடோன்ஸ் ட்ராவல் ஆகுது, அப்படின்னா டோன். ஸோ டோனுங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா படி டோன் வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப் அப்புறம் பி. ஸோ இதுவும் 2 செமிடோன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டோன் ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடச்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி டு சி. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நமக்கு என்ன வரணும், செமிடோன் வரணும். ஸோ ஒரே ஒரு செமிடோன் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து இது கம்ப்ளீட்டாக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செமிடோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4க்கும் 5த்துக்கும், அதாவது சிக்கும் டிக்கும். ஸோ சி ஷார்ப் ஒன்று இருக்குது, டி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இது டோன். ஸோ இதுவும் நமக்கு ஃபார்முலா படி சூட் ஆகுது இல்லைங்களா. ஸோ டி டு இ, அதுக்கு வந்து என்னென்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு டி ஷார்ப், அதுக்கப்புறம் இ. ஸோ அப்போ வந்து அது வந்து 2 செமிடோன்ஸ் இருக்குது, அதனால் ஒரு டோன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஃபார்முலா படி சூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6 to 7, 6த்துக்கும் 7த்துக்கும் நம்ம டோன் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அது வருதான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ எஃப் இருக்குது, நம்ம ஆக்சுவலாக எஃப் நோட் பண்ணியிருக்கோம். எஃப் மட்டும் வந்துச்சுன்னா ஒரு செமிடோன் தான் வருது, ஆனால் நமக்கு தேவை டோன். ஸோ அப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், எஃப்ங்கிறத எஃப் ஷார்ப்பாக நம்ம மாற்றணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு, எஃப்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எஃப் ஷார்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 செமிடோன் வரும், அப்போ டோனாக கால்குலேட் ஆகும் நம்ம ஃபார்முலா படி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நமக்கு நடக்கும். எங்கே வந்து ஷார்ப் வரணும், ஃப்ளாட் வரணும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 to 8. ஸோ இப்போ நம்ம மாற்றினதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஷார்ப் டு ஜி வந்து ஒரே ஒரு செமிடோன். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா அப்படி ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா மேஜர் ஸ்கேலுக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த கீக்கு வேணாலும் நீங்கள் மேஜர் ஸ்கேல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக தரேன். முதல்ல வந்து இந்த 7 ஒயிட் கீஸ்க்கு மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ சி அண்ட் ஜி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மீதி 5 ஒயிட் கீஸ்க்கு என்ன வரும், என்ன நோட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்களே கீபோர்டில் செக் பண்ணி அல்லது நோட்டில் எழுதி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நிறைய பழகி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கேலில் வந்து எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, கீபோர்டில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சி மேஜர் ஸ்கேல் வந்து சம் எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேலை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ அதே பேட்டர்னை வந்து நீங்கள் எல்லா ஸ்கேலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கீபோர்டில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக, டோன் அண்ட் செமிடோன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோன்ஸ் அண்ட் செமிடோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிங்க எஸ்ஆர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டிஆர்எஸ். ஸோ டிஆர்எஸ்ங்கிற யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக டபிள்யூ ஆர் ஹச்னு யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன மீனிங், ஹோல் ஸ்டெப் ஆர் ஹாஃப் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப்னா டோன், ஹாஃப் ஸ்டெப்னா செமிடோன். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். சிம்பிளாக எடுத்துக்கங்க. சிம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன் கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.